மக்கள் நல கூட்டணியில் நாம் இருந்தபோது 25 தொகுதிகளில் நாம் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடிந்தது, பலருக்கும் வாய்ப்பளிக்க முடிந்தது. 10க்கும் கீழே மிக சொற்பமான இடங்களை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களையும் நான் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்தந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர்களாக தேர்வு செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அதை நாம் எதிர்கொள்கிறோம். அரக்கோணத்தில் ஏன் தோற்றோம் என்று கேட்டபோது திமுக தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, நீங்கள் வெளியிலிருந்து ஆளை இறக்கினீர்கள், அந்த உள்ளூரை சார்ந்தவர்களை யாரையும் நீங்கள் போடவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டது. வானூரில் நாம் அந்த வாய்ப்பை இழந்த போதும் அந்த கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால், நாம் போட்டியிட்ட 6 தொகுதிகளிலுமே தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வேட்பாளர்களை நாம் போட்டியிட வைத்தோம். அதில் 4 இடங்களில் நாம் வெற்றி பெற முடிந்தது. 2 இடங்களில் மிகவும் சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். ஆகவே வேட்பாளர்களை தேர்வு செய்கிற போது கட்சி தலைமைக்கு நெருக்கடி இல்லாத வகையில், அழுத்தம் இல்லாத வகையில் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை இயக்கத்தோழர்கள் வழங்க வேண்டும். மிக எளிதாக சந்திக்கக்கூடிய ஒருவனாக நான் இருப்பதனால் பொறுப்புகளுக்காகவும் சரி, வேட்பாளராக போட்டியிடுகிற வாய்ப்புக்காக இருந்தாலும் சரி, நேரடியாகவே என்னை வந்து சந்தித்து நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற ஒரு நிலை தொடர்கிறது.